ஹாய்ப்பா! இன்னைக்கு காலையில பரபரப்பா வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமே எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா, இன்னைக்கு நானும், அம்மாவும் தான் போடிமெட்டுக்கு கிளம்புறோம். அவருக்கு கால்ல கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அதனால வீட்ல இருக்காரு. ஆல்ரெடி 3 டேஸ் வந்து நாங்க கடைக்கே போகல. லீவ் போட்டாச்சு. ஸோ, இதுக்கும் மேல அடைச்சு வச்சிருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஆ சரி நானும், அம்மாவும் போய் கடைய ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அதனால காலையில நல்ல வேலை. அ எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அவருக்கும் சமையல் செஞ்சு வச்சுட்டு, நம்மளுக்கும் தேவையானதெல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு, காலையில எல்லா டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு டைம் ஆயிருச்சு. ஆனா கரெக்டான டைம்ல வந்தாச்சு. 9 மணிக்கு பஸ்ஸு. ஓகேப்பா. அவ்வளோதான். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிக்கு கோலம் போட்டேன். அப்புறம் துளசி மாடத்துக்கு ஒரு கோலத்த போட்டுட்டு, அடுத்த வேலைக்கு ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு பஸ்ஸில வரும்போது நல்ல அணிவகுப்புகள் பார்த்தோம். அதாவது வந்து இந்த நாட்டு மாடு இருக்குல்லங்க, அதெல்லாம் நல்லா ஓட்டிட்டு போயிட்டுருந்தாங்க. நல்லா ஜாலியா இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். அவ்வளோதான் மக்களே! அப்புறம் போடிமெட்டு வந்தாச்சு. வேற ஒண்ணும் சிறப்பா சொல்லிக்கிறது மாரி எதுவும் இல்ல. இன்னைக்கு டல்லு தான் பிசினஸ்ஸு. அவ்வளோ தூரத்துக்கு ஒண்ணும் ஸ்பெஷலாவும் இல்ல. இருந்தாலும் கடைய வந்து ரொம்ப நாள் அடைச்சு வைக்கக்கூடாதுன்ட்டு நாங்களும் வந்தாச்சு. இனி சாட்டர்டே, சண்டே பிசினஸ் இருக்கும்னு நெனைக்கலாம். ஏன்னா டூரிஸ்ட் அப்பதான் அதிகமா வருவாங்க. ஓகேப்பா. இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அ வேற என்ன சொல்றது? அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.